வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதில் இன்கனியை நந்தனார் களிற்றை குவலையத்தோர் தொழுதேத்தும் ஆதி அமுதை என்னையாளுடை அப்பனை ஒப்பவரெல்லாம் ஆதர்கள் வாழும் மாடவாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருமங்கையாழ்வார் திருவல்லிக்கேணி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார். ஒப்பவரெல்லாம் ஆதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி. ஒப்பில்லாத பெண்கள் ஸ்திரீ ரத்தனங்கள் வாழக்கூடியதாம் மயிலாப்பூர் என்னும் இடமும் அருகே அதற்குட்பட்டிருக்கும் திருவல்லிக்கேணி என்னும் இடமும். மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. யாரை கண்டேன்? வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை கண்டேன். வேதத்தையே கண்டேன். வேதையின் சுவையின் பயனை கண்டேன். வேதத்தை சேவிச்சேன்னார் திருமங்கையாழ்வார். வேதத்தின் சுவை பயனை கண்டேன்னு சாதித்தார். என்ன வேத புஸ்தகத்தை அச்சு போட்டு திருவல்லிக்கேணியில் வச்சிருக்காளா? அல்ல வேதத்தினுடைய கருத்துக்கள் அத்தனையும் திருவல்லிக்கேணியில் உள்ளனவா? எதை திருமங்கையாழ்வார் சேவித்தார்? அல்லிக்கேணியில் பார்த்தசாரதி எம்பெருமான தரிசித்தார். ஆனால் இந்த பாசுரத்தை ஆதியை அமுதை என்னையாளுடை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. அல்லிக்கேணி அல்லி புஷ்கரணி, கைரவணி புஷ்கரணி. புஷ்கரணியில் நீராடிக்கொண்டு சந்நிதிக்குள்ளே நுழைந்தோமானால் மன்னாத பெருமான் என்னை ஆளுடை அப்பன் ரங்கநாத பெருமாள் சயன திருக்கோலத்தில் எழுந்துள்ளிருக்கிறார். பார்சாரதி நீண்ட நெடிய நின்ன திருக்கோலம். அவரை சேவிப்பதற்கு போகும் வழியிலேயே வலப்புறத்திலே மன்னாத பெருமான், அவரே ரங்கநாத பெருமான் சயன திருக்கோலம். இதோ உற்சவமூர்த்தியை சேவித்துக் கொள்ளுகிறோம். இவரை பற்றித்தான் திருமங்கையாழ்வார் இவனே வேதம், இவனே வேதத்தின் சுவைப்பயன், வேதங்களாகவும் பகவானே இருக்கார். வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நடந்தோமானால் நமக்கு கிட்டும் பயனாகவும் பகவானே இருக்கிறார் என்று ரெண்டையும் சேர்த்து திருமங்கையாழ்வார் சாதித்தார். இந்த சேவையை அப்படியே ஞாபகம் வச்சுங்கோ. அப்ப பெருமானையே வேதம்னு பாடிவிட்டாரோ இல்லையோ? வேதமே பகவான், பகவானே வேதம். ஆனால் நமக்கு இப்ப சந்தேகம் என்னன்னு ஏற்பட்டது? வேத சொற்கள் எல்லாம் பிரம்மத்தை சொல்லுமா சொல்லாதா? சொல்லாது போல் இருக்கே. என்ன எந்த ஒரு சொல்ல எடுத்துட்டாலும் ஜாதி குணம் கிரியை இந்த மூணை மட்டும்தான் குறிக்க வல்லவை. ஒரு சப்தம் எடுத்துட்டா சப்த சக்தி என்று ஒன்று உண்டு. சொல்லுனுடைய வலிமை, சொல்லுக்கு இருக்கக்கூடிய திறமை. புத்தகம்னு சொன்னால் அந்த சொல் வேற எதையுமே எதிர்பார்க்காமல் இந்த புத்தகத்தை குறிச்சுடணும் இல்லையோ? அதான் சொல்லுக்கு இருக்கிற சக்தி. அந்த சக்தி எதை குறிப்பதாக இருக்கலாம்? ஜாதியை குறிப்பதாக இருக்கலாம். பசு, ஆடு, மாடு, கோழி, குதிரை ஏதோ ஒண்ணு. இல்லை குணத்தை பண்பை குறிப்பதாக இருக்கலாம். பச்சை, நீலம், கருப்பு, கோபம், தாபம் ஏதோ ஒண்ணு. இல்லை கிரியை வினையை குறிப்பதாக இருக்கலாம். பாச்சகா தளிகை பண்ணுபவர், சமையற்காரர், வண்டி ஓட்டுபவர், கப்பல் ஓட்டுபவர், ஆகாயம் விமானம் ஓட்டுறவர் என்ன ஏதோ ஒன்னை குறிப்பதாக இருக்கலாம். இந்த மூணுக்குள்ளதான் சொற்கள் அடங்கியிருக்கும். ஆனா பிரம்மமோ இந்த மூணுத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஆகையால் சேத்தனத்தையோ அச்சேதனத்தையோ தான் சொற்கள் குறிக்க முடியுமே தவிர சேத்தனாச்சேத்தன விலட்சணமான இவர்களை காட்டிலும் உயர்ந்திருக்கக்கூடிய பிரம்மத்தை சொற்கள் கூறுவதில் சக்தி படாதவே அல்ல. அப்ப சப்த சக்தியாலே பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு அந்த போதமே ஏற்படாது. சாப்த போதம்னு சொல்றோமே, சப்தம் சொல்லு, அந்த சொல்லிலிருந்து ஒரு பொருள் நமக்கு விளங்கணும் இல்லையோ? அந்த பொருள் பிரம்மமாக இருக்க முடியாது. என்ன சொல்லே பிரம்மத்தை குறிக்காது. இப்போ இதுக்கு நடுவுல ஒரு சிறு சமாதானம், ஆனா ரொம்ப தீனமான சமாதானம். அந்த சமாதானம் பதிலை சொல்றதுக்குள்ளாக அது ஒத்துக்க முடியாது அப்படின்னு சுக்காச்சாரியர் சொன்னதுக்கு பரீட்சித்து ஆக்ஷேபிச்சுட்டார். இப்ப நான் சொல்றதெல்லாம் இவர் சொல்றார், இவர் மறுக்கிறாருங்கிறனே, அப்படிங்கிறது இங்க எழுதப்படலை. ஆனா சொல்லியிருக்கிற ஸ்லோகங்களேன்னு பார்த்தா இப்படி இவர் சமாதானமா இருக்கணும், அதை இப்படி பரீட்சத்துக்கு ஒத்துக்காததா இருக்கணும். இப்ப நமக்கு ஒரு விஷயம் ஒத்துக்க முடியலன்னா சாமி அந்த விஷயம் நீர் பதில் சொல்றதுக்கு எனக்கு ஏற்கல, வேற ஏதான பதில் இருக்கான்னு கேட்கிற இல்லையோ? அதே போல ஒன்னொன்னா சுக்கர் சொல்லிட்டு வரார். அடுத்த பதில் என்னன்னு பார்ப்போம். உலகத்திலே லக்ஷணா என்று ஒன்று உண்டு, முக்கிய விருத்தி என்று ஒன்று உண்டு. முக்கிய விருத்தி என்னால் ஒரு சொல் நேரே தான் எதை குறிக்க வந்ததோ அதையே குறிப்பது, அதுக்கு முக்கிய விருத்தி. எதை தலைமையா சொல்ல வந்ததோ, புத்தகம்னா புஸ்தகத்தையே சொல்றது, புத்தகம்னா
அதுக்கு கடிகாரம்னு நம்ம யாரும் அர்த்தம் பண்ணிக்கிறது இல்லையோ. அப்ப புத்தகம்ங்கிற சொல் புத்தகத்தையே நேரே குறிக்கிறது. இதுக்கு முக்கிய விருத்தின்னு பேர். இல்ல லக்ஷணன்னு என்ன தெரியுமா, அந்த முக்கிய விருத்தியா பண்றதுல ஏதோ ப்ராப்ளம், அதை சரியா பண்ண முடியல அப்படின்னு அந்த சொல் மற்றொரு பொருளை குறிக்கும். சொல்லு எதனுடைய சொல்லோ எதையோ குறிக்கிறதா இருக்கும். நியாயமா அது வேற ஒண்ணு குறிச்சிருக்கணும். ஆனா அப்படி குறிக்காமல் மற்றொரு பொருளை குறிக்கும். எப்படின்னு சொல்றேன். அக்னிர் மாணவகா என்று சொல்றார். நெருப்பு மாணவன், அக்னிஹி நெருப்பு, மாணவகா மாணவன். ஒருத்தர் ரொம்ப நன்னா படிக்கிறான், நெருப்பு போல பிள்ளை, ஆச்சார அனுஷ்டானமா இருக்கட்டும், ஒத்தரை ஏறெடுத்து பார்க்க மாட்டார், ஒரு சல்லி காசு ஒத்தர இடத்துல கையேந்தி வாங்க மாட்டார், அவர் நெருப்பு அப்படின்னு சொல்றோம்னா அப்ப என்ன, அவர் தொட்டா சுடுவர்னு அர்த்தம். இப்ப அவர் நெருப்புன்னு நான் சொன்னேன். அதுக்குன்னு சுவாமி ஒரு பானையில அரிசியை போட்டு கொண்டாங்கோ, கொஞ்சம் இந்த சுவாமியினுடைய தலையில வச்சு நன்னா சாதம் வெந்து போறதா பார்ப்போம், நீர் தானே அவர் நெருப்புன்னு சொன்னீர். அப்ப அவர் நெருப்புன்னு சொன்னால் நெருப்புங்கிற சொல் அங்கு நெருப்பை குறிக்காது, ஆனா அது வேறொரு அர்த்தத்துல தானே வருது. அவர் நெருப்புன்னா என்ன, நெருப்பு போல ஒளி படைத்தவர், நெருப்பு போல சுத்தமானவர், நெருப்பு போலே அப்பழுக்கில்லாதவர், இந்த பொருள் தானே வரும். அப்ப சொல்லு நெருப்புன்னு இருந்தாலும் நெருப்புங்கிற பொருளை காட்டாமல் மற்றொரு பொருளை காட்டுறது இல்லையோ, இதுக்கு தான் லக்ஷணான்னு பேர். இன்னொரு இடம் சொல்றேன். கங்காயாம் கோஷா, கங்கையின் நடுவிலே இடைச்சேரி உள்ளது. கங்காயாம் கோஷா, கங்கையில இடைச்சேரி இருக்கு. நிறைய இடையர்கள்லாம் கங்கை கரையில தங்கி இருந்திருக்கா, நிறைய இடையர்கள் எல்லாம் யமுனை கரையில தங்கி இருந்திருக்கா. அதை சொல்றது இந்த வார்த்தை, கங்கையில் இடைச்சேரி. கங்கைக்கு நடுவுல இடைச்சேரி இருந்தா என்ன ஆகும், அடிச்சுன்னு போயிடும், ஒருத்தர் கூட உயிரோட கூட தப்பிக்கிறதுக்கே முடியாது. அப்ப கங்கையில் இடைச்சேரின்னா என்ன, கங்கை கரையில் இடைச்சேரின்னு அர்த்தம். கங்கைங்கிற சொல்லுக்கு கங்கான்னு பொருள் வராது, கங்கை கரை, உபகங்கம் என்ன சொல்றோமோ இல்லையோ, கங்கை கரை. அப்படின்னா அந்த அந்த சொல்லு தன்னுடைய முக்கிய அர்த்தத்தை சொல்லாமல் வேறு பொருளை குறிக்கிறது இல்லையோ. உலகத்துல இந்த ரெண்டுமே பாசிபிள். அதுக்கு நான் சொல்றா போல வச்சிருந்து எல்லா சொற்களுக்கும் வேற வேற பொருளை தான் வச்சுடாதீங்க. அப்படின்னா என்ன குழப்பம் வரும்னா, இப்ப இந்த புத்தகத்தை பார்த்து படி அப்படின்னு நான் சொல்றேன். உடனே ஒரு பிள்ளை வேகமா போனா, எழுந்து போய் அந்த பையை எடுத்துன்னு வச்சுட்டு பார்க்க ஆரம்பிச்சான். என்னதுக்கு பையை எடுத்து வச்சுருக்கேன்னா, நீர் தானே புத்தகத்தை படின்னு சொன்னீர். புத்தகம்ங்கிறது தன்னை குறிக்காமல் வேறொரு பொருளை கூட குறிக்கலாம் நித்த நேரம் பேசியிருந்தீரோ இல்லையோ. அப்ப புத்தகம்ங்கிறதுக்கு நானா பையின்னு அர்த்தம் பண்ணிட்டேன், அதனால பை எடுத்துன்னு வந்தேன்னா இது வீண் வம்பு. இதை போல எந்த சொற்களும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு சொல் முக்கியமாக தன்னுடைய பொருளைத்தான் சொல்லணும். ஒருவேளை அது நாட் பாசிபிள்னு வச்சுங்க, தன்னுடைய சொல்லை தன்னுடைய பொருளை குறிக்க முடியாமல் போனால் அப்ப மற்றொரு பொருளை குறிக்கலாம். அக்னிர் மாணவகா போலே, நெருப்பு மாணவன்னா இந்த மாணவன் நெருப்பாட்டம், இந்த ஆட்டம்னு ஒண்ணு சேர்த்துக்கிறோம் இல்லையோ. மாணவனே நெருப்பல்ல, அவனை தொட்டா அவர் சுட போறது இல்லை. அப்போ அவர் என்னமா பளபளான்னு இருக்கார், அவர் தாமரை கண்கள்ங்கிறோம். உடனே சுவாமி அந்த ரெண்டு கண்ணை பிடிங்க வேணா நம்ம தலையில சூடிக்கலாமா அப்படின்னு யாரான்னு கேட்டிருக்கீங்களா? தாமரையத்தான் தலையில சூடிக்கலாமே தவிர கண்ணை பிடிங்கியா சூடின முடியும்? அப்ப சில சொற்கள் எல்லாம் தங்கள் தங்களுடைய பொருளை கூற முடியாத போது வேறொரு கூறலை சொல்லலாம். சொன்னா அதுக்கு லக்ஷணா லக்ஷணான்னு பேர். இப்போ அதே போல இப்ப எதுக்கா இந்த உதாரணம் சொன்னேன்னா, சேத்தனத்தையும் அச்சேதனத்தையும் தான் சொற்களெல்லாம் குறிக்கும். ஆத்மாக்களை குறிக்கலாம் அல்லது பொருட்களை குறிக்கலாம். ஆனா இப்ப என்ன ஆர்கியூமெண்ட்னா, சொற்கள் பிரம்மத்தை சொல்லாதுன்னு தானே பார்த்தோம். வேண்டாம் சுவாமி, சொற்கள் நேரே பிரம்மத்தை குறிக்காது, ஒத்துக்கிறோம். ஆனா ஒரு பொருளை குறிக்கும் இல்லையோ, அந்த பொருளை குறிக்கக்கூடிய சொல்லை லக்ஷணையாலே, அதாவது முக்கிய விருத்தியில இல்ல லக்ஷணையால் மாற்று கருத்தாலே நேர பெருமான குறிக்கிறதுன்னு சொல்லிவிட்டா என்ன, கடிகாரம்னு சொல்லுங்க, ஆனா அந்த கடிகாரத்தை குறிக்காது, பகவான் குறிக்கும். ஏன்னால் கங்கைன்னு சொல்லச்சே கங்கை கரைன்னு சொன்னீர் அல்லவா. அதே போல கடிகாரம்னு சொல்லும் போது கடிகாரத்துக்கும் உள்ளே இருக்கும் பகவான் என்று லக்ஷணையால சொல்லிட்டா என்ன என்று கேட்டால், லக்ஷணையால பகவானை சொல்றதாவே காணும். அப்படின்னா என்ன ஆகும்னா, அனைத்து வேத வேதாந்த சொற்களுக்கும் லக்ஷணையாலேயே பொருள் கூறிட்டு இருக்கணும். நம்ம எதை பார்த்து பையன்னு சொல்லிட்டு ஆமாமா இது பகவானைத்தான் குறிக்கும் ஏன்னு கேட்டா இலக்கணையாலே லக்ஷணையாலேன்னுவா. இது புத்தகம்னு சொல்லிட்டு சொல்லு பகவானை குறிக்கும் ஏன்னால் இலக்கணையாலே லக்ஷணையாலேன்னுவா. இது பெரும் குழப்பத்துல கொண்டு போய் விட்டுடும். அப்புறம் ஒருத்த நானோ சொல்ல வேண்டியத சொல்லவே வரமாட்டான். நேர பிள்ளை அப்பாட்ட வந்து 100க்கு 100 வாங்கியிருக்கேன்னுவான். அப்பா கேட்டார், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொடுனார். வாங்கி பார்த்தோடனே 34 போட்டிருந்தது. 34 ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கேன், 100 நீ என்ன? 34ங்கிற சொல் லக்ஷணையாலே 100 என்று குறிக்கும். அதைத்தான் நான் சொல்லேன்னு ஆரம்பிச்சுட்டானா. அதனால இதை போல் இஷ்டத்துக்கு லக்ஷணைய பிரயோகப்படுத்துறதுக்கு முடியாது.
எந்த இடத்துல முடியலையோ நிஜமாவே அந்த சொல் அந்த இடத்துல அந்த பொருளை வந்தால் தப்பா இருக்கும், அர்த்தம் சரியாவே இருக்காது. அந்த மாதிரி பொருந்தாமை ஏற்படச்சேதான் லட்சணைய பிரயோகப்படுத்தணுமே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அதனாலதான் முக்கிய விருத்தி. இப்ப ஒரு சொல்லும் லட்சணையால பிரம்மத்தை சொல்லும்னா அது ரொம்ப வீக் ஆர்குமெண்ட். பிரம்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு போய் வெறும் லட்சணாவையா உபயோகப்படுத்த முடியும்? அப்ப சொற்கள் அத்தனையும் முக்கியமாகவே பிரம்மத்தை குறிப்பதாகத்தான் வேதாந்தத்தில் காணப்படுகின்றன. லட்சணையால குறிக்கிறதா வேதாந்தம் சொல்லவே வரல. அப்படி இருக்கிறச்சே இந்த லட்சணேன்னு நம்ம வச்ச ஒரு ஃபீபிள், ரொம்ப சத்தமே இல்லாத ஒரு ஆர்குமெண்ட், ரொம்ப வீக் ஆர்குமெண்ட், அதுவும் நிக்கலே போடுறது. அப்ப முக்கிய விருத்தி தான் பிரம்மத்தை, முக்கிய விருத்தியில தான் சொற்கள் சொல்லணும். சொற்களோ ஜாதி குணம் கிரியை மூன்றை பத்தி தான் வரும். இந்த மூணுமே பிரம்மத்துக்கு கிடையாது. சொற்களோ ஒன்னு சேத்தனத்தையோ அச்சேதனத்தையோ தான் சொல்லும். அது அத்தனையை காட்டிலும் வேறுபட்டது பிரம்மம். ஆகையால் எந்த சொல்லும் பிரம்மத்தை குறிக்க வல்லவை அல்ல. ஆகையால் சொற்கள் பிரம்மத்தை காட்டாது. ஆகையால் வேதங்களே பிரம்மத்தை சொல்லாது. ஆகையால் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே வழி இல்லை. திரும்ப திரும்ப 3 நாளா நானே நாஸ்திகவாதம் பேசுறாப்புல இருக்கோ, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு தூரம் இவ ஆர்குமெண்ட் வலியதுங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ பிரம்மம் உண்டுன்னு ஸ்தாபிக்கிறத சாமான்யமா இவ பண்ணிட்டு போயிடல. எத்தனை எல்லாம் நாஸ்திகவாதிகள் இல்லைங்கிறதுக்காக ஆர்குமெண்ட் கொடுக்க முடியுமோ அதத்தனையும் முதல்ல கமிட் பண்ணிக்கிற பாருங்க. நீங்க என்ன வேணா ஆர்குமெண்ட் சொல்லு, அதத்தனைக்கு சேர்த்து பதில் பேசுகிறோம். அதனாலே வெறும நீ பாட்டுக்கு பேசின்று நாங்க மூட பக்தியில் இருக்கோம், அது அல்லவே அல்ல. வேதம் கற்றவனாக இருந்தால் எந்த மேடையிலையும் தாராளமா பிரம்மத்தை பத்தி பேசுகிறான் இல்லையோ, அதை பத்தி தான் இப்ப பூர்வர்கள் இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணிருக்கா. ஆக இப்ப அடுத்த ஆர்குமெண்ட்டும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னொரு விதம் சொல்றேன். ஒரு சொல்லுன்னு இருந்தால் அதை மறுபடியும் 2 விதமா பிரிச்சுப்போம். யோகம் என்று சொல்லுவார்கள், ரூಢி என்று சொல்லுவார்கள். யௌகிக பொருள்னு ஒரு பொருள், ரூಢ்யர்த்தம் ரூಢியில பொருள் சொல்றதுங்கிறது ஒண்ணு சம்ஸ்கிருத வார்த்தையை கண்டு மிரண்டு பட வேண்டாம். தமிழ் இலக்கணத்துல பார்ப்போமா? காரணப்பெயர், இடுகுறி பெயர். இப்ப தமிழ் இலக்கணமாவது தெரிஞ்சுதான் இருக்கணும். சரி, வடமொழி இலக்கணம் தெரியல, தமிழ்ல சொல்லலாம். தமிழ் இலக்கணமும் தெரியல, நம்ம தமிழகத்திலே சொல்லிட்டோம்னால் அப்புறம் எங்க போய் சொல்றது சொல்லுங்க. அதனால காரணப்பெயர், இடுகுறி பெயர் அது வரைக்கும் கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். என்னது அது காரணப்பெயர், இடுகுறி பெயர்? காரணப்பெயர்னா பங்கஜம் என்ன சொல்றேன், பங்க சேர், ஜ பிறந்தது, சேற்றில் பிறந்த செந்தாமரை, இதுதான் பங்கஜம். சாதாரணமா அந்த சொல்லுனுடைய சேர்க்கை, பதச்சேர்க்கை, சொற்சேர்க்கை இருக்கும் இல்லையோ, பங்க ஜ, அதிலிருந்து அது பிறந்தது என்றால் அப்ப அந்த சொல்லுக்கே ஒரு பொருள் கிடைச்சுடுறது. இதுக்கு தான் காரணப்பெயர். இது காரணத்தால வந்திருக்கு. ரூಢி, ரூಢின்னா அந்த சொல்லுலேருந்து பிரிச்சு பார்த்து மட்டும் அந்த அர்த்தம் இல்லை. இடுகுறி, உலக வழக்கத்தில் இந்த சொல்லுக்கு இப்படித்தான் பொருள் இருக்கிறது. ஏன்னு சொல்றேன். பங்கஜன சேற்றிலிருந்து பிறந்தது, சேற்றிலிருந்து பிறந்தது பங்கஜம்னு உடனே உங்க மனசுக்கு என்னன்னு படும்? சேற்றிலிருந்து பிறந்ததுன்னு சொல்லச்சே நாய்க்குடையாவும் இருக்கலாம், காளான்னு சொல்லலாம், அல்லின்னு சொல்லலாம், மல்லி ஏதோ ஒன்று சொல்லலாம். இப்போ நீலோத்பல புஷ்பம் சேற்றிலிருந்து தான் முளைச்சிருக்கு, நாய்க்குடை சேற்றிலிருந்து தான் முளைக்கிறது. ஆனா லோகத்துல ஏன் சுவாமி தாமரையத்தான் பங்கஜம்னு சொல்றா? தாமரை பங்கஜன்னு சொன்ன உடனே தாமரை குழந்தைய கேட்டா கூட சொல்லிட்டு போடும் இல்லையோ. ஆனா சொல்லுனுடைய சேர்க்கையை பார்த்தா அப்படி இல்லையே. சேற்றிலிருந்து பிறந்தது செந்தாமரைன்னு நான் சேர்த்துட்டேன். ஆனா சேற்றிலிருந்து பிறந்ததுன்னா ஒரு 10 விஷயமானு சொல்ல மாட்டோமா? என்னென்னலாம் சேத்துல தோன்றதோ அது அத்தனையும் சொல்லலாம். அப்ப காரணப்பெயரில் சொன்னால் சேற்றில் பிறந்தது என்பதற்கு எத்தனையோ பொருட்கள் கிடைக்கும். ஆனா அதை இடுகுறி பெயராக வைத்துக் கொண்டால் சேற்றில் பிறந்தது பங்கஜம்னு சொன்னாலே உலகத்துல பிரசித்தமா பொது வழக்கில் தாமரை என்றுதான் சொல்லப்படும். அப்ப 2 விதமா சொற்கள் இருக்கும் இல்லையோ, ஒன்னு காரணப்பெயர், ஒன்று இடுகுறி பெயர். இப்ப பிரம்மத்தை எதை சொல்ல போறோம்? காரணப்பெயரால சொல்ல போறோமா, இடுகுறி பெயரால சொல்ல போறோமா? அவர் இப்ப சேற்றிலிருந்து பிறந்ததுன்னா சேரு, தண்ணீர், குத்தினோம், வளர்ந்தது, ஏதோ தண்டு, தாமரை, மலர், இதழ் இத்தனை இருக்கு. ஒண்ணுமே பிரம்மத்துக்கு கிடையாது. அப்ப அவர் என்னன்னு வைத்து நிரூபணம் பண்ண? அப்ப காரணப்பெயரும் அவரை குறிக்காது, இடுகுறி பெயரும் அவரை குறிக்காது. ஆக மொத்தத்தில் சொற்களை அவரை குறிக்க வல்லமைப்படத்தவை அல்ல. ஆகையால் இந்த சொற்கள்லாம் எப்ப பகவானை சொல்லாதோ அப்ப வேதம் மட்டும் எப்படி எம்பெருமானை சொல்லும்? அது சொல்றதுக்கே வாய்ப்பில்லை. ஏன் சொல்றதுங்கிறதான் பரீட்சித்து கேள்வி. இன்னும் முதல் ஸ்லோகத்துலதான் இருக்கும். கதம் சரந்தி ஸ்ருதயா சாட்சாத் சதசதः பரே. எப்படி ஸ்ருதிகள் எல்லாம் பிரம்மத்தை சொல்லும்? சேதனா சேதனத்தை காட்டிலும் பிரம்மம் வேறுபட்டவராக இருக்கிறார், எப்படி கூறும் என்பது கேள்வி.
இது வரைக்கும் கேள்விகளை சொல்லிட்டேன். இன்னும் ஒரே 2-3 கேள்வி மட்டும் இருக்கு. அதை மட்டும் ஒரு நாள் பார்த்துட்டோம்னா மொத்தத்துக்கும் சேர்த்து பதில் என்னன்னு பார்த்துடலாம். பதில் பார்த்தா தான் நீங்க ரிலீவ் ஆவீள், ரிலாக்ஸ் ஆவீள்னு புரியுறது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பொறுமையா கேள்வியை கேட்டுங்க.